சுடரும் குமாரும் சந்தோஷமாக தான் வாழுவாங்க அப்படின்னு இவங்களாவே நினச்சிக்கிட்டு பெரிய இடத்து சம்மந்தம்னு நினச்சி நம்ம பாக்கியம் சுடருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. சுடரும் அப்படி தான் நினச்சாங்க. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு யோசிச்சு. ஆனால் நம்ம மயில் படித்து சொன்னாங்க, குமார் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, அவனை நீ கல்யாணம் பண்ணுறதுனால கண்டிப்பாக நிறைய கஷ்டம்தான் அனுபவிப்பியே தவிர அவன் கூட உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா முதல்ல நல்லா படி, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது கூட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் அவங்க அட்வைஸ் பண்ணும்போது மயில் பேச்சை இவங்க கேட்கல. அதையும் மீறி நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ கூட உனக்கு பொறாமையாக இருக்காக்கா அப்படின்னு அவங்கள ஹர்ட் பண்ணாங்க. மயில் ஏற்கனவே எல்லாராலையும் காயப்பட்டிருக்காங்க. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் கூட அந்த தப்புக்கு பின்னாடி நம்ம மயிலோட அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க. அவங்களோட இயலாமை, அதாவது மாணிக்கத்தோட இயலாமை, பாக்கியம் பொய் சொன்னாங்க. அந்த பொய்யை ஏந்தி தாங்கி அதையே அது கூடவே வாழ வேண்டியதாகிடுச்சு மயிலுக்கு. ஸோ ஒரு பக்கத்தில் நம்ம மயில் உண்மையை சொல்லி அவங்கள சரி பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் அம்மா ஆச்சே, அவங்க சொல்கிறாங்களே, அவங்க சொன்ன பொய்களை நம்ம எப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறது அப்படின்னு யோசித்தோம். அவங்க நம்ம பொய் சொன்னோம்னா இந்த வீட்டை விட்டு நம்மளை துரத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துலையும் தான் நம்ம மயிலை யார்கிட்டையும் சொல்லாமையே கொண்டு போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். ஆனால் உண்மை தெரிய வரும்போது அவங்க ரொம்ப ரொம்ப பஸ்ட் ஆகிட்டாங்க. அவங்களால இதை எதையுமே ஏற்றுக்க முடியல. மயில் ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு, பேருக்கு ஏற்ற மாதிரி அவள் தங்கம் தான் அப்படின்னு பாண்டியன் அடிக்கடி சொல்வார். ஆனால் மயில் இவ்வளோ பெரிய துரோகியாக இருப்பாங்க அப்படின்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கல. அதனால தான் அவங்க அதிகமாக கோவப்பட்டாங்க, ரியாக்ட் பண்ணாங்க. அந்த ரியாக்ஷனுக்கு இவங்க ரிப்ளை பண்ணாமல் இருந்திருந்தாலே பிரச்சனை பெருசாக இருக்காது. நம்ம சரவணன் மயிலை வேண்டவே வேண்டான்லாம் சொல்லியிருக்கவே மாட்டார். இவங்க அதுக்கும் மேலே போய் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவமானப்படுத்தி என்னென்னமோ பண்ணினதுனால தான் அவங்க யாருமே மயிலை வேண்டவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ கூட குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் மற்றவங்க எல்லாராலையுமே மயிலை ஏற்றுக்க முடியுது, நம்ம சரவணனால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ வரைக்கும் டிப்ரெஷனில் தான் இருக்கார். மயில் குடும்பத்து சம்மந்தமாக எந்த விஷயம் அவங்களுக்குள்ளே வந்தாலும் அவங்களுக்கு தோணுச்சுனாலும் அவரால் அதை ஏற்றுக்கவே முடியறதில்ல. அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் ஆசை வச்சுருந்தாரு, அதையும் முடிச்சு விட்டாங்க மயிலோட அம்மா. ஆனால் அவங்க பொண்ணுங்க மட்டும் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக மயிலை பற்றி கூட கவலைப்படாமல் மயிலோட வாழ்க்கை ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோன்னு யோசிக்காமல், முறையே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோமேனு யோசிக்காமல் கட்டி வச்சுட்டாங்க. இப்போவுமே மயில் ஏமாந்து போய் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்து மேலே ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யுது. அங்கே எல்லாரும் நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாற்றி 2 வருஷம் வாழ்ந்ததுக்கான தண்டனையாக தான் இப்போ நம்ம இந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க அவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் சுடரோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் சுடருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை பாக்கி அமைச்சு கொடுப்பாங்கன்னு அவங்க கனவுல கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம பாண்டியனோட ஃபேமிலியில் இருக்கிற யாருமே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. சரவணன்லாம் அதுக்காக டிப்ரெஷனுக்குள்ளவே போயிட்டாரு. இப்போ வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டோம், நடந்தது தப்பு அப்படின்னு யோசிக்கிறதும் நம்ம சரவணனாக தான் இருக்க முடியுது. நம்ம சுடருக்கு நாளே தெரிஞ்சிருச்சு அக்கா ஏன் குமாரை கல்யாணம் பண்ண வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. அரசியோட வாழ்க்கையில் பயங்கரமாக விளையாடிட்டு அடுத்தடுத்த பொண்ணை தேடிக்கிட்டு நம்ம குமார் போயிட்டுருக்காரு. அவரோட கேரக்டரை இதுக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டாக காமிக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல. என்னதான் வில்லனாக இருந்தாலும் ஒரு லாஜிக் இருக்கணும். அவருக்கு அரசி மேலே இருக்கிறது நிஜமாவே காதலா, இல்லை அவர் வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அரசி அப்படின்னும் தெரியல. அரசிக்காக தான், அதாவது அரசியை வெறுப்பேற்றுறதுக்காக தான் நான் சுடரை கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை காதலிச்சேன் அப்படின்னு எப்படி அவரால் வெளியே சொல்ல முடியுதுன்னு தெரியல. சுடரை பொறுத்த வரைக்கும் குமார் கூட நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு, எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையில தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஆனால் சீக்கிரமாகவே அவங்க நல்ல தைரியமான பொண்ணாக மாறுவாங்க. குமாருக்கு சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறது நம்ம சுடரு பாக்கியம் தான். வேற இது ஆப்ஷனே கிடையாது. அவங்க தான் குமாரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே நம்ம ராஜி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதை வச்சு நம்ம பழனி கன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக ப்ரெக்னென்சிக்கிட்டே இப்போ தான் நம்ம கதிர் வாங்கிட்டு வந்தார். இன்னும் அவங்க அதை கன்ஃபார்ம் கூட பண்ணவே இல்லை. அதுக்குள்ளவே எல்லார்கிட்டையும் சொல்லி அது அவங்க மனசில் ஆசையை வளர்த்து விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். சுகன்யா இங்கே நம்ம முத்துவேல், அதாவது வேல்ஸ் ஃபேமிலியில் எல்லார்கிட்டையும் ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்கள அப்படியே சந்தோஷமாக குதிக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் பழனியும் சும்மா இருக்காமல் இங்கே பாண்டி வீட்டில் எல்லார்கிட்டையும் ராஜி கர்ப்பமாக இருக்கா போல, இவங்க 2 பேரும் ஒரு குழந்தைய பெற்று உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம் அவர் பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டாரு. எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். அந்த வீட்டுக்கு ஒரு பேர குழந்தை வரப்போகுது அப்படின்னா யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்காது? அப்படி ஒரு சந்தோஷத்துக்காக தான் அவங்க காத்துட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம கதிரும் ராஜியும் தான் ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க. ராஜி கதிரை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல, அவராகவே சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர் முடிக்கிறாரு. கடவுளே, இவரை என்ன
என்ன தான் சொல்கிறது, அப்போ கதிருக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது போல், சும்மா என்னை வேலைக்கு போ, நீ எப்படியாவது போலீஸ் ஆகணும்னு சும்மா தான் சொல்லிட்டு இருந்தானா இத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரி ராஜி யோசிக்காமல் இருந்தால் போதும். கதிர் ராஜி போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்காரு. அது எல்லாமே பொய்யாயிடக்கூடாது. ராஜி அப்படி யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே முதல்ல தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு கேரக்டர் தான் ராஜி. அதனால் இவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துடாமல் அதுதான் யோசிக்கிறாங்க நம்ம கதிருமே. ராஜி நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல வராரு. ராஜி அதை காதில் கூட வாங்கலை. பழனி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ராஜியை அப்படி கொண்டாடுறாங்க, குழந்தை பெற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சுகன்யா சொன்னதுனால அங்கே மாறி வடிவு சுகன்யான்னு அவங்க எல்லாரும் அப்பதாவை கூட்டிகிட்டு இங்கே ராஜியை கொஞ்சறதுக்காக வந்தாச்சு. அவங்க எல்லாருமா சேர்ந்து ராஜியை இப்போவே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முறையாக வழகாப்பு செஞ்சு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டாரு. முத்துவேலும் சக்திவேலும் கூட, அதாவது சக்தியெல்லாம் சந்தோஷப்படுவாருன்னா அது எதிர்பார்க்கவே முடியல. என்ன இருந்தாலும் அவர் தாத்தா ஆகிறாரு அப்படிங்கிறது தானே இங்கே விஷயமே. நான் இன்னும் அப்பாவே ஆகலை, அதுக்குள்ளே என்னை தாத்தாவாக்கிட்டீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பழனி வந்து அவரை கிண்டல் கேலி இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ராஜியால் இதை பொறுத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கூப்பிட்டப்போ பாண்டியன் அப்படி சொல்லிட்டாரு, வளகாப்பு முடிஞ்சதை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அதனால தான் அவங்க ஸ்வீட்டு அது இதுன்னு கொடுத்து கொஞ்சம் நேரம் செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க. சரி ஓகே பத்திரமா பார்த்துக்கோ கோமதி அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் வேணா ராஜியை இப்போ கூட்டிகிட்டு போய் அப்புறமா அனுப்பவா, அவங்க அப்பா கிட்ட சித்தப்பா கிட்டலாம் அவள் பேசிட்டு வரட்டும்னு. கதிரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. அதனால ராஜி கதிர் 2 பேரையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சக்தி வழக்கமாக கதிரை பார்த்தா முறைப்பார், இப்போ அமைதியாக நிற்கிறாரு. அதுவே பெரிய மாற்றம் தான். அப்போ குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா அதாவது 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருமா, இந்த குழந்தைக்காக எல்லாரும் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ராஜி. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. கோமதி ராஜியை தனியாக கூட்டிகிட்டு போய், ராஜி இந்த குழந்தை எவ்வளோ முக்கியம் தெரியுமா நம்ம குடும்பத்துக்கு, இதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது தான் மயில் மூலமாக, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த குழந்தை நம்ம கூட வளருமா இல்லை வேறு எங்கேயாவது வளருமாங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை இத்தனை நாள் என் மனசில் இருக்கிற ஒட்டுமொத்த கவலையையும் உடைச்செறிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு. ஆமாம்மா, நீயும் அந்த வீட்டுக்கு உறவு இல்லாமல் தான் இருக்கிற, ஏதோ வராங்க போகிறாங்க பேசுகிறோம் அப்படிங்கிறத தாண்டி 2 குடும்பத்துக்கும் இடையில இருந்த பழைய உறவு இன்னமும் புதுப்பிக்கப்படலை. ஆனால் இந்த குழந்தைனால கண்டிப்பாக அது எல்லாமே மாறும். உனக்கும் உன்னோட அம்மா குடும்பம் அப்பா குடும்பம் கிடைக்கும், அதே மாதிரி எனக்குமே என் தாய் வீடு கிடைச்சிரும். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. எப்படியாவது பத்திரமா இந்த தங்கத்தை பெற்று கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு அவங்க போயிடுறாங்க. ராஜிக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமான்னு தெரியவே இல்லை, அதுக்குள்ளே இவங்க எல்லாரும் இவ்வளோ பேசிட்டாங்க. ஒருவேளை இல்லை நான் இன்னும் செக் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த பதற்றத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருந்துட்டாங்க ராஜியும் கதிரும். இப்போ கதிர் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு. ராஜி உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ, எதுக்கு சித்தப்பா கிட்ட சொன்ன, அவர் ஓட்ட வாயின்னு உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. நான் என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நான் சொன்னேன், கையில் இருக்கிறத பிடுங்கி பார்த்துட்டாங்க. நான் சும்மா ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டு இருந்தேன், அவங்க கடைக்கு போகிறதுக்காக போனாங்களா, அப்போது இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. போச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக மட்டும் இல்லை அவ்வளோதான், எல்லாரும் என்னை அப்படி பேசுவாங்க அப்படின்றாங்க. ராஜி அதுக்காகலாம் யோசிக்காத, நீ ப்ரெக்னெண்ட்டாலாம் இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோ, நமக்கு வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. வேலையும் முக்கியம் குழந்தையும் முக்கியம் அப்படின்றாங்க ராஜி. நீ குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டியனா கண்டிப்பாக உன்னால் ட்ரைனிங்லாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவ வேலை கிடைக்கலன்னு அப்படின்றாங்க. முதல்ல நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அந்த கிட்ட எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு உள்ளே வர்ற வரைக்கும் கதிர் பயங்கர டென்ஷனாக இருக்கார். குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு. ராஜி ரொம்ப சோகமாக வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம நினச்சது எதுவும் நடக்கலை அப்படின்றாங்க. அப்போ கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாரு. இல்லை கதிர் நான் ப்ரெக்னென்ட்டே இல்லை அப்படின்னு கண் கலங்குறாங்க. என்ன நீ நம்ம இது தானே எதிர்பார்த்தோம் அப்படின்னு. இல்லை இன்னைக்கு எல்லாருமே அப்படி கொண்டாடினாங்க என்ன, இதெல்லாம் நிஜமாகணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, நான் நிஜமாகவே ப்ரெக்னென்ட்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்றாங்க. இங்கே பாரு ராஜி, உனக்கு வேலை தான் முக்கியம், முதல்ல வேலை வாங்குற வழியை பாரு, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலான்னு. இப்போ எல்லாருக்கிட்டையும் போய் நான் கர்ப்பமாக இல்லைன்னு சொல்ல போகிறேனா அப்படின்றாங்க. ஒருத்தர்கிட்ட சொன்னால் போதும் எல்லாருக்கும் போயிடும் அப்படின்னு. யார் அது அப்படின்றாங்க. பழனி மாமா தானே எல்லாருக்கிட்டையும் போய் இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணாரு, அதே மாதிரி அவரோட ஒய்ஃபு, அவங்க 2 பேருமே இந்த விஷயத்த சரி பண்ணட்டும், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடும்ல அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதை பற்றி இவங்க பேசிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில்
வீட்டில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு வெளியே இருந்து சத்தம் கேட்குது. சார் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து அங்கே காணோம், எங்கேயோ அதாவது கொல்லப்புறமாக இருக்கார் போல இருக்கு. அதனால மற்றவங்க எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. என்ன சத்தம் அப்படின்னு ராஜியும் கதிரமும் அங்கே வராங்க. இப்போ அவங்க எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா நம்ம கார்த்திகேயன் அவங்க அம்மாவோட, அதுவும் கையில் பூப்பழம் தட்டோட வந்திருக்காங்க. இது வந்து அதாவது பொண்ணு கேட்டு வர மாதிரியான ஒரு செட்டப் தான். முதல்ல இவங்க யாரும் கெஸ் பண்ணுறதில்ல. யார் நீங்கள் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அரசிக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காரோ, அப்பா சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனே அதுக்காகவா இருக்குமா? ஐயோ போச்சு போச்சு, கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு அரசி பயந்துட்டு இருக்காங்க. அப்போது சார் இல்லைங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களா? நீங்கள் என்ன வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் கடையில் தானே நம்ம பேசுவோம். இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சரவணன் கிட்ட கேட்குறாங்க கோமதி, யாருடா இவங்க யாருடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அம்மா இவர் விவசாயம் பண்ணுறாரு, ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கேரக்டரு, நம்ம கடையில் நிறைய பொருளெல்லாம் வச்சு விற்க சொல்லியிருக்காரு, விவசாயத்தில் ரொம்ப ஆர்கானிக்காக காய்கறி எல்லாம் விளைய வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவர் என்ன பண்ணுறாரோ அதை பாசிட்டிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறாங்க சரவணன். அதனால அப்படிங்களா, சரி சரி அப்படின்ட்டு, என்ன கையில் தட்டோட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஒருவேளை அவங்க ஆர்கானிக்காக ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் விளைய வைக்கிறாங்கல்ல, ஒருவேளை அவங்க தோட்டத்தில் விளைஞ்சதாக இருக்கும், நமக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தானே அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. கார்த்திகேயன் ஒரு மாதிரி அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. வீட்டுக்கு வெளியவே நிற்க வச்சு பேசுகிறீங்களே, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்றாங்க. அச்சோ மறந்தே போயிட்டேன், வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அரசிக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, அவங்க வந்து என்ன விஷயத்தோடு வந்திருக்காங்க அப்படின்னு. அதனால ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்னடி அப்படின்றாங்க நம்ம கோமதி. இல்லைம்மா இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள விடு அப்படின்றாங்க. என்ன அரசிமா வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி தான் வெளியே நிற்க வச்சு பேசுறதா? இருக்கட்டும் அவங்க உள்ளே வரட்டும்னு. அப்போ பார்த்து பாண்டியன் வராரு. இல்லை முதல்ல அப்பாவை கூப்பிடுங்க, அப்பா அவங்க கிட்ட பேசட்டும், அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே விடுறதா வேணாவான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்பாவுக்கு இவரை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அரசி. அதுக்கப்புறம் நம்ம ராஜி தான் வெளியே போய் கொல்லப்புறம் பக்கமாக போய் பாண்டியனை கூட்டிகிட்டு வெளியே வராங்க. அவர் வந்ததுக்கப்புறம் இவங்க கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் கார்த்திகேயன் இருந்துட்டு, சார் நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ஆர்கானிக்காக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையுமே விளைய வைக்கிறேன், அதை பார்ட் டைமாக கூட இல்லை முழு நேரமாக அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வருமானம்னு பார்த்தா ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது, கம்மியாக தான் வரும், ஆனால் அப்படின்னு சொல்ல வராங்க. இருப்பா இரு, ஏன் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, அதுவும் வீடு வரைக்கும் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. கையில் தட்டல் இருக்குது, அவங்க அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. மீனா சொல்கிறாங்க, அன்றைக்கி அரிசி வந்து நமக்கு ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தால, யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லி அது எல்லாமே இவர் கொடுத்ததாக தான் இருக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆமாம் அப்படின்றாங்க அரசியுமே. கோமதி இருந்துட்டு ரொம்ப நல்லா செஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இவ்வளோ நேரம் ஆகியும் இவங்களை உள்ளே கூப்பிடலான்னும் போது அரசி இருந்துட்டு நீங்கள் பேசணும் அவங்கக்கிட்ட, அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே கூப்பிட்டுக்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறா. என்னங்க இதெல்லாம், இவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ கார்த்திகேயன் சொல்கிறாரு, இல்லை முதல்ல எனக்கு இவர் கூட பழக்கமானதே அவரோட கடையில் ஒரு சில ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் விற்று கொடுக்க சொல்லியிருந்தேன், அவங்க கடையில் முதல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் ஒரு நாள் அரசி திடீர்னு என் வண்டி முன்னாடி விழ பார்த்தாங்க. அந்த நேரத்தில் தான் நாங்கள் 2 பேருமே இன்ட்ரடியூஸ் ஆனோம். அதுக்கப்புறம் தான் அதாவது அரசி வந்து இவரோட பொண்ணு அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. போக போக நாங்கள் 2 பேரும் பேசி நல்லா பழகிட்டோம், உங்கள் வீட்டுக்கு அதை கொடுத்து அனுப்பணுங்கிறதுக்காக தான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் வெளியே நிற்கிறீங்க, வாங்க, அதான் நல்ல பழக்கம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு. ஆனால் இவர் ஆரம்பத்தில் என்ன சேர்த்துக்கவே இல்லை, கடையில் பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அரசிக்கிட்ட தான் ரெக்கமெண்ட் பண்ணி நான் அதெல்லாம் பேச வச்சேன் அப்படின்றாங்க. பாண்டியன் முறைகிறாரு சரவணனை. ஏன்னா சரவணன் கிட்ட அரசி சொன்னாங்க, சரவணன் பாண்டியன் கிட்ட சொன்னாங்க அந்த விஷயத்தினால. சரி இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கார்த்திகேயனோட அம்மா இருந்துட்டு, என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சு நாங்கள் வெளியே வந்து நின்று, இப்போ வரைக்கும் உள்ளே வாங்கன்னு யாருமே கூப்பிட மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படி, என் பையன் என்ன திருட்டு தொழிலா பண்றான், அவனை இப்படி பாக்குறீங்க, இந்த காலத்தில் நல்ல ஒழுக்கமாக இருக்கிற பசங்களை தான் யாருமே நம்புறதில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்கள், ஒன்றுமே புரியல, கையில் பழம் தட்டு பூ பழம்லாம் இருக்குது, என்ன காரணமாக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம குமாரும் நம்ம சுடரும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனவங்க வராங்க. வரும்போது இங்கே நடக்கிறத பார்த்துடுறாங்க, கார்லேருந்து இறங்கும்போது. அதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க குமார். அரசிக்கு பொண்ணு கேட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த செட்டப்பை பார்த்து தான் புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே நிறைய முறை
அரசிக்கும் குமாருக்கு சண்டை வந்திருக்கு, அரசிக்கும் குமாருக்கும் கார்த்திகேயனால். ஏன்னா அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் பாட்டுக்கு லூசுத்தனமாக போய் பேசுவார் குறுக்க. அப்போது அரசி அசிங்கப்படுத்த அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இவன் பொண்ணு கேட்டு வந்திருக்கான் தான் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஃபோனை நம்ம அரசி சுடர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு இங்கே வந்து, டேய் எதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு கார்த்திகேயன். டேய் எனக்கு தெரியும்டா, தோ இங்கே நிற்கிறாள் அரசி, இவளை கல்யாணம் பண்ணுறதுக்காக தானே பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், அந்த அளவுக்கு போயிருச்சா? நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறதே இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நல்லவ மாதிரி பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? இவன் என்ன காரியம் பண்ண தெரியுமா? அப்பப்போ அரசி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தான். நானே நிறைய முறை பார்த்து கண்டிச்சேன், அதையும் கேட்காம இப்போ வீடு வரைக்கும் வந்திருக்கான், அதுவும் தாம்பூலத்தட்டோட அப்படின்றாங்க. என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற, அவர் சொன்னாரா என்ன என் பிள்ளைய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு அப்படின்றாங்க பாண்டியன். உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அம்மாவோட அது கையில் தாம்பளத்தட்டோட ஒரு ஆள் வரான் வீட்டுக்கு அப்படின்னா அது என்ன காரணமாக இருக்க முடியும்? உங்கள் வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்காளே, அது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அந்த காரணமாக தான் அவன் வந்திருப்பான் அப்படின்றாங்க. அதை கேட்கும்போது இவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. தம்பி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கார்த்திகேயனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ சொல்லுப்பா உண்மையா, குமார் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, டே என்னடா வந்து போதுன்னு அந்த தட்டை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்றாங்க. 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. சுடர் விட்டுடுங்க, எதுக்குங்க சண்டை போடுறீங்க, வேணாங்க வாங்க அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ கூட குமார் கேட்குறதில்ல. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு அப்படிங்கிற ஆதங்கத்தில் எவ்வளோ ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என் கண்ணு முன்னாடி அவளை பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? எப்படி உங்கள் கல்யாணம் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். இவங்க யாராவது உனக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லட்டும், அப்போ இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் பிரித்து விடுறாங்க. சத்தம் கேட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வேறு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து கார்த்திகேயன் கிட்ட பொறுமையாக கேட்குறாங்க. அரசிக்கு வேற திக்குங்குது, அரசி தான் சொல்லி வர வச்சிருப்பாங்களோ அப்படின்னு எல்லாரும் நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு கார்த்திகேயன் கிட்ட போய் பாண்டியன் கேட்குறாரு. ஏன்பா தம்பி, குமார் சொல்கிறது உண்மையா? நிஜமாவே நீ என் பொண்ணு கிட்ட தான் வந்திருக்கியா? அதனால தான் இந்த செட்டப்பில் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு மாதிரி தடுமாறுறாரு. தயக்கமாக இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு யோசிச்சு, ஆமாங்க நான் உங்கள் பொண்ணை காதலிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட நான் இதை பற்றி சொன்னேன். எனக்கு காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் எதுவும் பிடிக்காது, எங்கள் அப்பா யாரை கை காட்டுறாரோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அப்பா என்ன கை காட்டுனா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா என்ன அப்படின்னு கேட்டேன். உடனே ஃபோனை வச்சுட்டாங்க. சரி இதை பற்றி மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசுகிறது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது, என்ன இருந்தாலும் கல்யாணத்தை பற்றி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறது நாகரிகம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. எங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி நான் சொன்னேன், அவங்க தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. நேராகவே போய் பொண்ணு கேட்கலாம், அவங்க கொடுக்கறது கொடுக்காது தான் அவங்க விருப்பம்னு. நான் நல்லா படிச்சிருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், உங்கள் பொண்ணை வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்குது, நான் நிஜமாகவே மனப்பூர்வமாக உங்கள் பொண்ணை நேசிக்கிறேன், நீங்கள் உங்கள் பொண்ணை எனக்கு தாராளமாக நம்பி கொடுக்கலாம். முதல்ல நீங்கள் என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்களோ தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாருமா கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணலை, இருந்தாலும் மொதல் டைம் வீட்டுக்கு வரமேங்கிறதுக்காக இந்த ஃபார்மாலிட்டிஸோடு வந்தேன் அப்படின்னு நம்ம கார்த்திகேயன் சொல்கிறாரு. கொடுப்பாங்க, இவ்வளோ பெரிய வீடு, காசு பணம் சொத்து சொகன்னு எல்லாமே இருக்குது, எனக்கே அவங்க பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, போயும் பஞ்ச பரதேசினி உனக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களா அப்படின்றாங்க. வீம்புக்காகவே எங்கள் அப்பா ஒத்துக்குவாரோ அப்படின்ற மாதிரி அரசு யோசிக்கிறாங்க. ஆனால் எல்லாரோட பார்வையும் அரசி பக்கம் திரும்புது. எப்போ அரசி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, என்னப்பா இதெல்லாம் இவர்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அதான் அவரே சொன்னாரே, ஒரு நாள் அவர் வண்டி முன்னாடி கீழே விழப்போனேன், அவர் வண்டியை நிறுத்திட்டாரு, எனக்கு எதுவும் பெருசாக அடியெல்லாம் படலை, பட் இருந்தாலும் அன்னையிலேருந்து சும்மா எங்கேயாவது ரோட்டில் பார்த்தா பேசுவோம், அவர் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு எனக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அப்போவே அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், இந்த எண்ணத்தோடலாம் என்கிட்ட பேசாதீங்க, என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு. நான் வந்து உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்குறாருன்னு நினச்சி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். போக தான் தெரிஞ்சது அவர் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு. அவர் என்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன மாதிரி தான்ப்பா நான் சொன்னேன், எங்கள் அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ப்பா, தயவு செஞ்சு எந்த முடிவாக இருந்தாலும் நீங்களே எடுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க, நான் அந்த மனநிலைமையிலையும் இல்லை, நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றாங்க. கல்யாணம் பண்ணிக்குவியா? உங்கள் அப்பா யாரை கை காமிக்கிறாரோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு குமார் கத்துறாரு. ஏன் தங்கச்சிக்கிட்ட எதுக்குடா எகுற, அவள் அப்பா பிள்ளை, அப்பா சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறா, அவள் நல்ல ஒழுக்கமாக வளர்ந்துருக்கா, உன்னை மாதிரி இல்லை, ஏற்கனவே உன்னை நம்பி அவள் வாழ்க்கை போன பாடெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. அதானே என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் வீட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு இப்போ எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறா, அசிங்கமா இல்லையா அவளுக்கு அப்படின்றாங்க. அப்போ தான் கார்த்திகேயனுக்கு என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு, என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னு கார்த்திகேயன் கேட்குறாரு. அப்போது நம்ம
கதிர் சொல்கிறாரு, ஆமாம் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, அரசியோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு, அவனும் இவளும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு, ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. கார்த்திகேயனோட முகம் மாறுதா இல்லை நிஜமாவே அதையும் தாண்டி அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அரசியோட உண்மையான குணத்தை மட்டுமே நேசித்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையில் எல்லார்கிட்டையும் பேச போகிறாரா, இல்லை எனக்கு இது சரியாக வராது, இவ்வளோ இந்த விஷயத்தை இது வரைக்கும் அரசி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அப்படி சொன்னாருன்னா அரசி இன்னமும் அவர்கிட்ட பர்சனலாக பேசவே ஆரம்பிக்கல, அப்புறம் எப்படி அவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும்னு ஒன்று இருக்குது. பட் கார்த்திகேயன் ரொம்ப டீசெண்டாக தான் காமிக்கிறாங்க. ஒருவேளை அவர் கூட தான் அரசிக்கு கல்யாணம் நடக்குமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.